ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இது என்னன்னு தெரியுதா? இது பேர் தாங்க கருணக்கிழங்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதை வந்து பயிராக இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். வீட்டுக்கு தேவையானதுக்கு மட்டும் எடுத்து வச்சிட்டோம் தனியாக. இதெல்லாம் இப்போ பாருங்கள், பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து முளைப்பு வந்தது. ஸோ அந்த பிங்க் கலரில் இருக்கிறதுல எல்லா கருணக்கிழங்குலையும் வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம தனியாக ஒரு ரெசிபியே செய்யலாம். சும்மா அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொரியல் அப்படியே கறி டேஸ்ட்டில் இருக்கும், அந்த சிக்கன் டேஸ்ட்டில். சரி வாங்க, இது எப்படி முளைக்க வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது அந்த மேலே இருக்கிற பிங்க் கலர் அது எல்லா கருணக்கிழங்குலையும் எடுத்து புட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கருணக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி பீஸாக அரிஞ்சிக்கோங்க. அந்த பரு இருக்கு இல்லையா, அது ஷேர் ஆகணும். இப்போ ஒரு கருணக்கிழங்கு 4 வெட்டிங்கன்னா அது 4 ஷேர் ஆகிருக்கணும் அந்த பருவில், அந்த பிங்க் கலரில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த மாட்டுடைய சாணம் இருக்கு இல்லையா, அதை ஒரு வாளியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீஸ் போட்டோம் இல்லையா, அந்த கருணக்கிழங்கு அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நினச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அது மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா முளைப்பு சீக்கிரமாக வந்துடும். இதை வந்து நீங்கள் மண் தோண்டி அதில் போட்டு மண் தள்ளிட்டிங்கன்னா அவ்வளோதான், முளைப்பு வந்துடும்.